2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வெறும் தேர்தல் மட்டுமல்ல, இது தமிழக அரசியலின் தலைவிதியை மாற்றப்போகும் ஒரு மகா யுத்தம். திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் தொடருமா அல்லது ஒரு புதிய சகாப்தம் பிறக்குமா? தமிழக அரசியல் களம் இன்று முன்னெப்போதும் இல்லாத வகையில் பிளவுபட்டுள்ளது. கூட்டணி கணக்குகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. யார் யாருடன் இணைவார்கள் என்பதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி. ஆளும் திமுக தனது மெகா கூட்டணியை தக்கவைக்க போராடுகிறது. 21 கட்சிகளை உள்ளடக்கிய இந்த பலமான கூட்டணியின் பலம் ஒற்றுமை. ஆனால் ஆட்சி காலத்தின் மீதான விமர்சனங்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய சவால். மாநில உரிமைகள், இந்தி எதிர்ப்பு போன்ற உணர்ச்சிகரமான ஆயுதங்களை ஏந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் களம் இறங்கியுள்ளார். இருப்பினும் மற்ற கட்சிகளின் வருகை இவர்களது வாக்கு வங்கியில் ஓட்டையை ஏற்படுத்துமா? மறுபுறம் அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் கரம் கோர்த்துள்ளன. இது தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனையாக கருதப்படுகிறது. ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்வதே இவர்களின் முக்கிய நோக்கம். பாட்.எம்.கே மற்றும் டிடிவி தினகரனின் வருகை இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. இவர்களது 40%த்திற்கும் அதிகமான வாக்கு வங்கி வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக்குமா அல்லது உட்கட்சி மோதல்கள் முட்டுக்கட்டையாக இருக்குமா? இப்போது தமிழக அரசியலின் வைல்ட் கார்ட் என்ட்ரி நடிகர் விஜய். அவரது தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்துகிறது. ஊழலுக்கு எதிரான அவரது முழக்கம் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தனித்து போட்டி என்று அறிவித்துள்ள விஜய், திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்குமே சவாலாக இருப்பார் என்று கணிக்கப்படுகிறது. இது ஒரு நாற்கர போட்டியாக மாறுமா? சீமானின் நாம் தமிழர் கட்சி யாரையும் சாராமல் தனிப்பாதையில் பயணிக்கிறது. கடந்த தேர்தலில் 8%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற இவர்களது வளர்ச்சி திராவிட கட்சிகளை யோசிக்க வைத்துள்ளது. மண் சார்ந்த அரசியல், தமிழ் தேசிய உணர்வு போன்ற சீமானின் பேச்சுக்கள் மத்திய தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இவர்கள் யாருடைய வெற்றியை தடுப்பார்கள்? ஒவ்வொரு தொகுதியிலும் நுணுக்கமான அரசியல் வியூகங்கள் வகுக்கப்படுகின்றன. சாதி ரீதியான வாக்குகள் மற்றும் சமூக கூட்டணிகள் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். விலைவாசி உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பின்மை போன்ற மக்கள் பிரச்சனைகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பக்கூடும். இதை எதிர்க்கட்சிகள் எப்படி பயன்படுத்தப் போகின்றன? ஒருவேளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் சிறு கட்சிகளே கிங்மேக்கராக உருவெடுக்கும். தமிழக அரசியல் வரலாற்றில் இது ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். திரைக்கு பின்னால் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ரகசிய ஒப்பந்தங்கள் தேர்தலுக்கு பிறகு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடும். கூவாத்தூர் பாணி அரசியல் மீண்டும் நிகழுமா? 2026 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, இது தமிழக அரசியலில் யார் உண்மையான தலைவர் என்பதை தீர்மானிக்கும் ஒரு அக்னி பரீட்சை. இறுதியில் அதிகாரம் என்பது வாக்காளர்களின் கைகளில் மட்டுமே உள்ளது. உங்கள் ஒரு வாக்கு தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகிறது. இந்த கூட்டணியில் யார் வெல்லப் போகிறார்கள்? மாற்றத்தை தேடும் தமிழகம் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறது? காத்திருப்போம் 2026 வரை. அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் நகரத் தொடங்கிவிட்டன. யார் வெற்றி வீரராக வருவார் என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். நன்றி. இது ஒரு சிறப்பு கட்டுரை. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது செய்திகளுடன். வணக்கம். திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் உறுதியாக இருக்கின்றன. இது ஒரு சித்தாந்த ரீதியான கூட்டணி என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே லேசான சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிக இடங்களை கேட்கும் கூட்டணி கட்சிகளை திமுக எப்படி சமாளிக்கப் போகிறது? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீண்டும் தனது கோட்டையை மீட்கத் துடிக்கிறது. உட்கட்சி பூசல்களை கடந்து கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதே அவரது முதல் வெற்றி. தமிழகத்தில் காலூன்றத் துடிக்கும் பாஜக அண்ணாமலையின் தலைமையில் ஆக்ரோஷமான அரசியலை முன்னெடுக்கிறது. அதிமுகவுடனான இவர்களது கூட்டணி திமுகவிற்கு பெரும் நெருக்கடியை கொடுக்கும். விஜயின் வருகை குறிப்பாக வட தமிழகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்குள்ள வன்னியர் மற்றும் தலித் வாக்குகள் எங்கு திரும்பப் போகின்றன? மூன்றாவது அணி என்பது தமிழகத்தில் எப்போதும் ஒரு கேள்விக்குறியே. ஆனால் இந்த முறை விஜய் மற்றும் சீமான் இணைந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவார்களா? 2026 1 கோடிக்கும் அதிகமான இளம் வாக்காளர்கள் இருக்கப் போகிறார்கள். இவர்களது வாக்குகள்தான் தேர்தலின் போக்கை மாற்றி எழுதப் போகின்றன. ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒருபுறம், வளர்ச்சி திட்டங்கள் மறுபுறம். மக்கள் எதை கண்டு வாக்களிப்பார்கள்? இது ஒரு கொள்கை ரீதியான போராட்டமா அல்லது ஒரு பிம்ப அரசியல் போராட்டமா? கொங்கு மண்டலம் மற்றும் தென் தமிழகம் யாடைய பக்கம் சாய்கிறதோ அவர்களுக்கே கோட்டை சொந்தமாகும். ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தனித்தனி வியூகங்கள் தேவை. தமிழகத்தில் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம். இலவச திட்டங்கள் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு, இவைதான் இவர்களது வாக்குகளை தீர்மானிக்கும். தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடிகள் மற்றும் பணப்பட்டுவாடா தடுப்பு நடவடிக்கைகள் இந்த முறை எப்படி இருக்கும் என்பதும் ஒரு முக்கியமான அம்சம். சமூக வலைதளங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இந்த தேர்தலில் பெரும் பங்கு வகிக்கப் போகின்றன. டிஜிட்டல் களத்தில் யார் முந்துகிறார்கள்?
ஊடகங்களின் கருத்துக் கணிப்புகள் மற்றும் விவாதங்கள் மக்களின் மனநிலையை எப்படி மாற்றும்? ஊடக அரசியல் தமிழகத்தில் மிக வலிமையானது. தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் கட்சிகள் காட்டும் ஆர்வம் வியக்கத்தக்கது. புது முகங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? விவசாயிகளின் பிரச்சனைகள் மற்றும் காவிரி நீர் விவகாரம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கும். நகர்ப்புற வாக்காளர்கள் மற்றும் கிராமப்புற வாக்காளர்களின் முன்னுரிமைகள் வெவ்வேறானவை. இருவரையும் திருப்திப்படுத்தும் கட்சி எது? அண்ணா, எம்.ஜி.ஆர்., கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற தலைவர்களின் தாக்கம் இன்றும் மக்களிடையே குறையவில்லை. அவர்களின் வாரிசுகள் அந்த நற்பெயரை காப்பாற்றுவார்களா? காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய திருப்பங்கள், புதிய கூட்டணிகள். தமிழக அரசியல் ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியுள்ளது. வாக்காளர்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். வெற்று வாக்குறுதிகள் இந்த முறை எடுபடாது என்பது மட்டும் உறுதி. சிந்தித்து வாக்களியுங்கள். 2026 தேர்தல் ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக அமையட்டும். செய்திகளுக்காக நான் போ. நரேட்டர் G9 சிவு. நன்றி, வணக்கம்.